Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டோஃபு பட்டர் மசாலா. இது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே தான். பன்னீருக்கு பதிலா நம்ம டோஃபு யூஸ் பண்ண போறோம். இந்த டோஃபுவோட டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்காது, அதனால எடுத்துக்கிட மாட்டாங்க. இந்த வீடியோல சொல்லி இருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா டோஃபு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால weight lossக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டோஃபு பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், தோசை, ஜீரா ரைஸ் இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் 1, இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 3, 8 இருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மூடி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா பெரிய மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். டோஃபு எடுத்துருக்கிறேன், இது கிட்டத்தட்ட 450 கிராம். இந்த டோஃபில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் தண்ணியோடு தான் இருக்கும். இந்த தண்ணியை தூர ஊற்றிடலாம். இந்த தண்ணியை தூர ஊற்றுனதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பேப்பர் டவல் அப்படி இல்லைன்னா சுத்தமான துணியில் சுற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த டோஃபுவை நல்லா ட்ரை பண்ணணும், தண்ணியோடு யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் இந்த மாதிரி பேப்பர் டவல் அப்படி இல்லைன்னா சுத்தமான துணியை வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டோஃபுவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகினதும் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலா சேர்க்கும் போது எப்போவுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மசாலா கருகிடக்கூடாது. மசாலாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை சேர்த்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஃபுவை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம்.
ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதை மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேனை மூடி வச்சுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீனி அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்படி இல்லைன்னா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பை கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதையே க்ரீமுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான டோஃபு பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சப்பாத்தி, நான், தோசை, ஜீரா ரைஸ் இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.